எல்டியா பியோர் ப்ளஸ் பியோர் கோகனட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம். வணக்கம் நேர்களே, எல்டியா பியோர் ப்ளஸ் பியோர் கோகனட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு குழுன்னு கூலாக சம்மருக்கு உகந்த ஒரு நைஸ் ஒரு ஸ்மூதி. இதோட பேர் என்ன அப்படின்னாக்கா சம்மர் ஸ்பெஷல் மல்டி ஃப்ரூட் ஸ்மூதி. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா நேர்களே? இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக உங்கள் ஃப்ரிட்ஜை திறந்தால் 1 2 3ன்னு ஈஸியாக எடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் என்னென்னட்டுன்னு நம்ம பார்க்கலாம். வாழைப்பழம், பப்பாயா, ஓட்ஸ், எல்டியா பியோர் ப்ளஸ் பியோர் கோகனட் ஆயில், வெள்ளரி பழம், வால்நட்ஸ், ஹனி, மில்க் பவுடர். ஸோ இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் ஜார் ஏதாவதுன்னு எடுத்துக்கோங்க. உங்கள் மிக்சி ஜார் கூட ஓகே தான். இப்போ நான் வந்து ஒரு நல்ல ரைப்பான பழமான ஒரு பப்பாயா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்மூத்தி ரெசிபீஸ்க்கு இன்னொரு என்ன பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா வந்து நம்ம வீட்டில் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட பிடிக்காத பழங்கள் இருக்கு இல்லையா? இப்போ வாழைப்பழம் வந்து 2 நாள் கழிச்சு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும், அது யாருமே வேணாம்னு சொல்லுவாங்களே. அதை வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸுக்கு போட்டிங்கனாக்கா நல்ல ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும் இந்த ஸ்மூத்திக்கு. ஸோ இந்த பப்பாயா இப்போ இதை போட்டிருக்கோம். இது ஒரு ஏறத்தாழ ஒரு கப் பப்பாயா அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ரைப்பான பப்பாயாவில் இது வந்து மல்டி ஃப்ரூட் ஸ்மூத்தி மட்டும் இல்லைங்க, மல்டி வைட்டமினும் கூட. இந்த எல்டியா இந்த ஒரு புதுமையாக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க வந்து கோகனட் ஆயிலை வந்து இந்த ஸ்மூத்திக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ளேவரிங் கூட. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க வந்து எல்டியாவோட பியோர் ப்ளஸ் கோகனட் ஆயில் வந்து ரொம்ப நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி கொப்ராலேருந்தும் இதில் வந்து ரிச் மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஆரோக்கியத்துக்காக நல்ல பியூர் கோகனட் ஆயில் காலையில் 2 ஸ்பூன் வந்து காஃபி, டீ இல்லை தண்ணி ஏதாவது நம்ம ஃபஸ்ட்டு எந்திருந்தோடனே நம்ம குடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டயபெட்டிஸுக்காக இருக்கட்டும், அடிவயிறு கொழுப்புகளாக இருக்கட்டும், இதெல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எந்திருந்தோடனே அந்த வயரோட கட் லைனிங்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்ல ஒரு ஃபேட் கோட்டிங்காக கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து இதை ஆட் பண்ணி முடிப்போம். இதை முதல்ல கொஞ்சம் லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஃப்ரூட்டை ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது பிளெண்ட் ஆயிடுச்சு. இது மேலே நான் அந்த ரிமைனிங் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் வந்து ஒரு நம்ம நல்ல ரைப்பான பனானா, இதை எப்படி இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் இன்னும் 2 இன்க்ரீடியன்ட் நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னாக்க வந்து மில்க் பவுடர். இப்போ இதில் வந்து மில்க் எதுவும் நம்ம ஆட் பண்ணாத லிக்விட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணாதனால கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவரிங்க்கு கொடுத்துருக்கேன். இப்போ மில்க் பவுடரே வந்து நார்மல் மில்க் பவுடர், நிறைய மில்க் பவுடர் பிராண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா எந்த மில்க் பவுடரில் உங்களுக்கு லோயஸ்ட் சுகர் இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை ரொம்ப கிராண்டாக ரிச்சாக வேணும் அப்படின்னாக்க உங்களுக்கு ஹை ஃபேட் மில்க் பவுடரே கிடைக்கும். சில ஃபாரின் பிராண்ட்ஸ்லேயும் இருக்கும், நம்ம ஊர்லேயும் நிறைய பிராண்ட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹை ஃபேட் கண்டென்ட் மில்க் பவுடர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லவ்லி பீச் கலர் வந்துருச்சு. இதுக்கு இன்னும் 2 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து
கொஞ்சோண்டு ஓட்ஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு, ஏன்னா இது ஜஸ்ட்டு ஃப்ரூட்டாக இருந்ததுனாக்கா நம்மளுக்கு அது ஃபில்லிங்காக இருக்கணும் இல்லையா. இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக சாப்பிட்றோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 11 o'clock இல்லை ஒரு 1 o'clock வரைக்கும் தாங்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதில் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில். தென் ஸ்வீட்டனிங்க்கு இது ஃப்ரூட்ஸ் இருக்குது, கனிஞ்ச பழமாக இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்வீட்னிங் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து ரிஃபைன் சுகரை கட் பண்ணிவிட்டு ஹனியை போட்டிருக்கேன் நான் இதில். இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 teaspoons அளவுக்கு ஹனி. தென் கொஞ்சம் வால்நட்டு வந்து நான் கொஞ்சோண்டு இதில் அப்படி உடச்சி போட்டுக்கிறேன், பட் ரிமைனிங் நம்ம வந்து அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து எந்த ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் தூக்கி காமிக்க கொஞ்சம் சால்ட் வேணும் நம்மளுக்கு, ஒரு சிட்டிகை சால்ட். தென் நம்மளோட சூப்பர் ஃபுட் இன்க்ரீடியன்ட் இந்த கோகோனட் ஆயில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து பல்காக நம்ம அரைச்சி நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேலை ஒன்று முடிஞ்சிடும் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க. ஸோ இதில் வந்து நம்ம நியூட்ரியன்ஸ் பார்த்திங்கனாக்கா கோகோனட் ஆயில் இருக்குது, ஹனி இருக்குது, தென் ஓட்ஸ் இருக்குது, அண்ட் மல்டி ஃப்ரூட்ஸ் இருக்குது. உட்காந்து சாப்பிட முடியாது, அர்ஜென்ட்டாக கிளம்பணுன்னா சும்மா ஒரு நீளமான ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அழகாக நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம காரில் ட்ராவல் பண்ணிருங்க இருக்குனாலும். ஸோ இதை வந்து இதில் அப்படி ஆட் பண்ணி நம்ம வச்சிடலாம். அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட, இல்லை நீங்கள் கிளம்புறீங்க, வீட்டில் இருக்கவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் எந்திருக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இதை அரைச்சி இதை ஃப்ரிட்ஜில் கூட இதை வச்சிடலாம். அதை எப்போ அவங்களுக்கு டைம் இருக்கோ அவங்க இந்த மாதிரி இதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி இப்படி அழகாக இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கனாக்கா இதை போட்டுக்கலாம். ஹனியை வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்படி டிசில் பண்ணி ஒட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்பூனில் எடுத்து கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியே நீங்கள் எடுத்து அப்படியே குடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்தி மட்டும் அண்ட் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ இதை குடிச்சிங்கன்னா கேரண்டியாக உங்களுக்கு 1 o'clock வரைக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக லைட்டாக வயிறு ஃபுல்லாக இருக்கும், ஆனால் லைட்டாக இருக்கும், நல்லா குடிச்சிடலாம். ஸோ இது ஒரு நோ குக்கிங் ரெசிபி. இது வந்து ஈஸியாக ஜஸ்ட்டு நம்ம அழகாக ஹெல்த்தியாக நம்ம எப்படி நியூட்ரிட்டிவாக நம்ம சாப்பிட்றதுக்கான இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ நேர்களே, ஐ எம் ஷுர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வாரம் இன்றைக்கி நீங்கள் பார்த்த எபிசோட் வந்து எல்டியா பியூர் கோகோனட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியமில் நீங்கள் இன்றைக்கி பார்த்தது வந்து சம்மர் ஸ்பெஷல் மல்டி ஃப்ரூட் ஸ்மூத்தி நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபிங்க, கட்டாயம் செஞ்சு பாருங்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். சம்மர் ஸ்பெஷல் மல்டி ஃப்ரூட் ஸ்மூத்தி. ஆட் தி பப்பாயா, cucumber fruit and blend it. To this add the banana followed by milk powder. Add the oats as well, followed by honey, little bit of walnuts and the coconut oil. Blend it till smooth. Pour it into a glass. Garnish with walnuts, honey and oranges and mint. Summer special multi fruit smoothie is ready. எல்டியா பியூர் ப்ளஸ் பியூர் கோகோனட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம்.